ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம அதிகமாக கடையில் தான் வாங்கி சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம கையினால் நம்ம வீட்டிலே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இப்போ இது செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் கூடால தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது இந்த ரெசிபி மைதா மாவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடால கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கலர் வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு பிஞ்சு ரெட் கலர் பொடி சேர்த்துடுங்க. நம்ம கொஞ்சம் கலர் வர்றதுக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவுக்கு அழுத்தி அழுத்தி பிசையும் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த முட்டைக்கோஸில் உள்ள தண்ணி எல்லாமே அதுக்கு சரியான பக்குவமாக வந்துடும். கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா இதோட சேர்ந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலைகளை பார்க்கலாம். இப்போ அது நல்லா ஊறி இருக்குது. இதை பொரித்து எடுத்துக்கிட்ட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா தீயோட அளவு ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகுனதுக்கு அப்புறமா நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலவை இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பக்கோடாவாக இதில் எடுத்து தூவி விட்டுறலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி நல்லா உதிரி உதிரியாக வரும், சீக்கிரமாக வேகும். ஏன்னா நம்ம நிறைய கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், மைதா சேர்த்துருக்கோம். அதனால இந்த முட்டைக்கோஸும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈரமாக தானே இருக்கும், அதனால் வேகிறதுக்கு டைம் ஆகும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகாது, வதக்குன்னு இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இது ஒரு பக்கத்தில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுக்கணும். இது வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலாகும். அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப லோவ்லேயும் இல்லாமல் மீடியமில் வச்சு பொரித்து எடுத்துக்கிடுங்க. இது நமக்கு நல்லா முறுமுறுன்னு வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா தீ கூட்டி வச்சுட்டு நம்ம இருக்கக்கூடியதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா வரும். எப்போவுமே இந்த மாதிரி பக்குவத்தை பார்த்து செஞ்சு ஒரு 2 டைம் 3 டைமாக இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி விட்டு எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு கடைசியில் இது மிக்ஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு நம்ம இது ஒரு ரசம் மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்து அரைக்கிறதுக்காக 2 பல்லாரி அதையும் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி அதையும் இது கூடால கட் பண்ணி சேர்த்துடுவோம். இது கூடால இன்னும் கொஞ்சம் பொருட்கள் போட்டு அரைக்கணும். ஒரு கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி மல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு அன்னாசி பூ மட்டும் சேர்க்கணும். ஒரு 4 கிராம்பு சேர்த்துடலாம். இது அவ்வளோ நம்ம இது கூடால சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றாண்டா, இதில் வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியை சேர்ந்து வந்துடும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்துடுங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக தான் அரைக்கணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் நம்ம இப்போது இதெல்லாம் வதக்க தான் போகிறோம். அந்த அளவுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் சேர்த்துடலாம். இனிமேல் இதில் தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தீ சிம்மில் வச்சுக்கிடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடணும். எல்லாமே கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் அப்பப்போ அந்தந்த இடத்துல தீயை சிம் பண்ணணும், கூட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பொருள் செய்யும்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது வந்து கொஞ்சம் நல்லா வாசனை எல்லாம் போகிறதுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கலவை இருக்குது பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சது அதை வந்து இதில் சேர்த்துடுவோம். இதை இப்போ சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அதுவும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பச்சையாக தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். மிக்ஸியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்க, ஏன்னா அதில் நிறைய அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்ததில்ல, அதனால் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொதிக்க விட்டுட்டேன். தீ வந்து ரொம்ப கூட இருக்கக்கூடாது, கூட இருந்தது அப்படின்னா அடியில் வந்து பிடிச்சிரும். அதனால் மீடியமில் வச்சுட்டு இதை வந்து அப்பப்போ கலந்து விட்டு விட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பச்சை வாசனை போய் இது கலர் வந்து மாறி வர்றது வரைக்கும் இதை வந்து வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் மசாலாக்கள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் தூள், இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இனி வந்து உப்பு வந்து நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். ஏற்கனவே முட்டைக்கோஸ் கலவையில் வந்து உப்பு சேர்த்து பொரிச்சிருக்கோம். அப்புறம் இதுலேயும் பார்த்து சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா போதும். ஏன்னா கானாட்டு வந்து சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். மறுபடியும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதில் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொதி வந்ததும் அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு வந்து நல்லா ரெடியாகவே அதோட டேஸ்ட் எல்லாமே சரியாக வரணும். அதுக்காக மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து இதுக்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு கலவை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா பால் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கட்டி விழாது இந்த மாதிரி கலக்கும்போது மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த குழம்புல சேர்க்கணும். குழம்போட பக்குவம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் உப்பு எல்லாமே வந்து ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கம்மியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சாக்கி மாவு மாதிரி ரொம்ப திக்காகிரும். அதனால் இது வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் இறக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள், அந்த குழம்பு முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இதை வந்து நம்ம பானிபூரிக்கெல்லாம் ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்களே அந்த டைப் தான். அதை வந்து இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து நம்ம முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சோம் பாருங்க, அதில் எண்ணெய் மட்டும் மாற்றிட்டு அதே பாத்திரத்தை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல ஒரு 6லேருந்து 7 கரண்டி வந்து எடுத்து ஊற்றிட்டேன். தீயோட அளவு வந்து மீடியமில் வச்சுடுங்க. ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா சூடாக தான் இருக்குது, அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க அந்த பக்கோடா இருக்குல்ல, அதிலெல்லாம் ஒரு பாதி அளவு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடணும். நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்சுருக்கக்கூடியதுலேயும் உப்பு மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம், இந்த குழம்புலேயும் சேர்த்துருக்கோம். அதனால தான் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் அதிகமானாலுமே வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்துடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து வந்துடும். இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேண்டாம். இன்னும் நம்ம அப்படியே வைக்க வைக்க திக்காக உரைய ஆரம்பிச்சிடும். இது வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டைமில் கொஞ்சமாக பல்லாரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலாட்டில் தூவிக்கிடலாம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் இல்லாத காளான் கிரேவி, அதுவும் முட்டைக்கோசெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.